ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்கந்த பூர்வஜர் 5வது பகுதி, பேஜ் நம்பர் 155 166 வரல எடுத்துருக்கேன். பிள்ளையாருடைய இந்த ஷோடச நாமாக்கள் ரொம்ப விசேஷமானது. டெய்லியே நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் இதை சொல்லிகிட்டே இருக்கலாம். எல்லாமே விக்னங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஓம் சுமுக்காய நம, ஏகதந்தாய நம, கபிலாய நம, கஜகர்ணக்காய நம, லம்போதராய நம, விகட்டாய நம, விக்னராஜாய நம, தூமகேத்துவே நம, விநாயகாய நம, கணதக்ஷாய நம, பாலச்சந்திராய நம, கஜானனாய நம, வக்கர்துண்டாய நம, சூர்பகர்ணாய நம, ஹேரம்பாய நம, ஸ்கந்த பூர்வஜாய நம அப்படின்னு வருது. அதில் இந்த கடைசியாக வரக்கூடிய நாமாவாக இருக்கக்கூடியது ஸ்கந்த பூர்வஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பெரியவா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது முருகனுக்கு மூத்தவர், பூர்வஜர் அப்படின்னா முன்னால் பிறந்தவர், அக்ரஜர்னு கூட சொல்லலாம். அதை உடன்பிறப்புன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, சகோதரர்னு சொல்லுவோம். சக அப்படின்னா உடன், ஸோ உடன்பிறப்பு. சரி, இப்போ சகோதரர் அப்படின்ற போச்சு அது பெரிய சகோதரரா சின்ன சகோதரான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அண்ணா பெரியவர் அப்படிங்கிற போச்சு பூர்வஜர் அப்படின்னும், தம்பியாக இருந்தால் அனுஜர் அப்படின்னும். அதனால தானே ராமானுஜர், ராமனுக்கு அனுஜனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ராமானுஜர்னு சொல்ல. ஸோ அதனால தான் பிள்ளையாருக்கு ஸ்கந்த பூர்வஜர் அப்படின்னு வருது. கஜமுகானுஜர் அப்படின்னு அமரத்தில் முருகனுக்கு ஒரு நேம் இருக்கு. ஸோ கஜமுகனுக்கு அனுஜர். ஸோ அனுஜர்னா தம்பி, அண்ணா அப்படிங்கிறதுக்கு பூர்வஜர். அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவ, ஒரு பைண்டிங், ஒரு பாண்டு தான் இந்த ஷோடச நாமா மூலியமாக நம்மளுக்கு தெரியுது. சரி, ஆனால் இந்த பிள்ளையாரோட இந்த ஷோடச நாமால சிவன் பார்வதியினுடைய பையன் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் எங்கேயுமே வரல அப்படின்றார். அதாவது இன்னாருக்கு பிள்ளை ஆர் இன்னாருக்கு பதி அப்படின்லாம் வரணும் இல்லையா, மென்ஷன் இருக்கணும் இல்லையா, அது மாதிரி எதுவுமே இல்லை. வல்லபை அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிடுறதுனால வல்லப கணபதின்னு வருது. சித்தி புத்தியினுடைய பதின்னு வருது. ஆனால் இந்த ஷோடச நாமால அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ சித்தி புத்திகளிடம் அவருக்கு பிறந்த குழந்தைகளும் இருக்கா, அவளோட மென்ஷன் பண்ணி இந்த ஷோடச நாமால வரலாம் இல்லையா, அது எதுவுமே இல்லை, மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இன்னாருடைய பையன் ஆர் இன்னாருடைய அப்பா ஆர் இன்னாருடைய பதி அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஸ்கந்தனுக்கு பூர்வஜர் அப்படின்னு தம்பியினுடைய பைண்டிங்கை மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது என்ன, ஏன் இந்த மாதிரி நார்மலி ஒரு சின்ன வயசுக்காரா ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை விட ஒரு பெரியவர் வயசானவர் எல்டராக இருக்கக்கூடியவர் அப்படின்னா அவருக்கு இவர் உறவு அப்படின்னு பையன், மருமான், மாப்பிள்ளை, தம்பி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதாவது சின்ன வயசுக்காரால் பார்த்தா இவாளோட பெரியவாளாக இருந்ததுன்னா இது இவாளுடைய பையன் ஆர் இவாளுடைய மாமா, மருமகன் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக அண்ணாவுடைய பேருக்கு தம்பியினுடைய நேம் மென்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன ரீசன்னு பார்த்தோம்னா, முருகனுடைய சரித்திரத்தில் பிள்ளையாருக்கு ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகிருக்கு. தம்பியினுடைய ஜனனமாக இருக்கட்டும், விவாகமாக இருக்கட்டும், சந்நியாசமாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த மூன்று முக்கியமான ஜனனம், விவாகம், சந்நியாசம், இது மூணுத்துலேயும் ஒரு பிக் பிரதராக விநாயகருக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருக்கிறதுனால இந்த ஸ்கந்த பூர்வஜர் அப்படிங்கிற அந்த ஷோடச நாமால ஒரு முக்கியமான பெயராக இருக்குது. மேலும் இதை பற்றி பேசுகிறா பெரியவா, அதை நாளை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்.